ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நான் நிற்பது நிர்மலமாக நிற்பது கர்த்தருடைய கிருபையே, உடைய இரக்கங்களுக்கு முடிவில் காலத்தொரு புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை சிநேகிக்கிறவரை நான் சிநேகிப்பேன், அதிகாலை என்னை தேடுவதை கண்டறிவான வேத வசனத்தின்படியே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உடைய நீதியும் தேடுங்கள், பிறகு வேலையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படியே உடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். கடந்த இரவிலே, கடந்த பகலிலே நீர் எங்கள் சரீரத்துக்கு பாராட்டின கிருபைக்காகவும், எங்கள் ஆவிக்கு கொடுத்த வரங்களுக்காகவும், எங்கள் ஆத்துமத்துக்கு நீர் கொடுத்த தாக தீர்த்ததுக்காகவும் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. எங்கள் கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், உடன்பிறவர்கள் அனைவரையும் நீர் பாதுகாத்திரே, பராமரித்திரே, ஜீவனை கொடுத்திரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அப்படியே உங்களுடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களை தயார்படுத்துகிறோம். கர்த்தர் உதவி செய்வீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அதிகாலையிலே உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னை என்ற பாடலை பாடு. அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே, ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். இந்த ஏக்கம் விருப்பமெல்லாம் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அதிகாலையில் திருமுகம் தேடி
அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். கைகளை உயர்த்தி மோசே போல, சீக்கியாவை போல, ஆண்டவரே என் வாழ்க்கையில ஜெயத்தை தாரும். என் பிரச்சனைகள் மாறட்டும், என் துன்பங்கள் மாறட்டும், என் வியாதிகள் மாறட்டும். உச்சந்தலையில கையை வச்சுக்கோங்க. தலை முதல் கால் வரையில் இருக்கிற எல்லா நரம்புகளிலும், எலும்புகளிலும், தசைகளிலும், இரத்த ஓட்டங்களிலும் கர்த்தருடைய ரத்தம் பாய்ந்து ஓடட்டும். இருதயத்தில அடைப்புகள் நீங்க ஓடட்டும். இயேசுவின் ரத்தம். எந்த இடத்துல கிளாட்டாய் இருக்கிறதோ, பார்க்கின்சன் வியாதி, எந்தெந்த இடத்துல முடக்கு வியாதிகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் இயேசுவின் ரத்தம் விரைந்து ஓடட்டும். பிற பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லா வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும். திருமண காரியங்கள் நடைபெறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ லார்ட், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வேலைக்கான வாசல்களும் உயர்வுக்கான வாசல்களும் எங்களுக்கு திறக்கப்படட்டும். பண தேவைகளை சந்தியும். கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். எங்கள் தரித்திரம் நீங்கி சாபங்கள் மாற கர்த்தர் உதவி செய்யும். சிலுவையிலே நீ சிந்தின ரத்தத்தை நினைவு கூர்ந்து அதை ஒரு அற்புதமாய் செய்வீராக. காற்றை காண மாட்டீர்கள், மனையை காண மாட்டீர்கள், ஆனால் உங்களுக்கு செல்வங்கள் வந்து ஆழத்திலிருந்து வரும், ஆழத்திலிருந்து வரும், வானத்திலிருந்து வரும். கர்த்தர் அப்படி செய்பவர் கிருபைக்காய் ஸ்தோத்திரம். மரண இருள் விலகுறதை நான் பார்க்கிறேன். உன்னதமான ஒரு மறைவு 91ஆம் சங்கீதத்தின்படி ஆசீர்வாதங்களை பார்க்கிறேன். 23ஆம் சங்கீதத்தின் ஆசீர்வாதங்களை நான் பார்க்கிறேன். நன்மை கிருபை உங்களை தொடரும். நீங்க கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று நம்ம அந்த சங்கீதம் நம்ம வாசித்தோம். 5ஆம் சங்கீதம். அதுல கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டல்வீர், காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன். நான் சொன்னேன் நேற்றே, நான் இதை பற்றி கொஞ்சம் நிறைய பேச வேணும் அப்படின்னு விரும்புகிறேன்னு சொன்னேன். நிறைய பேர் பொருத்தனை பண்ணியிருப்பீங்க காலையில் ஜெபம் பண்ணுவேன்ட்டு. ஆனாலும் பொருத்தனை பண்ணாதவங்க இன்னைக்கு பண்ணுருவீங்க. காரணம், சில குறிப்புகளை நான் சொல்ல போறேன். சங்கீதம் 46 4ஆம் வசனம் எடுத்துக்கோங்க. ஜம்ப் பண்றன்னு இல்லை, இதுல இருக்கிற அதிகாலை ஜபங்களை நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 46 4 ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஒரு நதி உண்டு, உன்னதமானவர் மறைவு வாசம் பண்ணும் அந்த பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்குமா. ஒரு நதி, அது கனெக்ஷன் பிட்வீன் தகப்பன் உன்னதமானவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதை இமேஜின் பண்ணுங்க. ஒரு நதி, வெளிப்படுத்தல பார்க்கிறோம் ஒரு நதி. அந்த நதி மாதந்தோறும் கனிகளை கொடுக்கும். எப்படி கொடுக்கும் பார்க்கலாம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. நல்ல கவனிங்க, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். நம்ம சங்கீதம் 23 வாசிக்கிறபடியே, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். ஆங்கிலத்துல அசையாது என்ற வார்த்தை shall not be moved. நம்ம அசைக்கப்பட மாட்டோம். நம்ம யாரும் அசைக்கப்பட முடியாத நிலைக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வருவார். அதுதான் என்னுடைய அர்த்தம். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஆமென். திரும்ப சொல்லுங்க. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் என்னும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது.
அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சரி, முதல் குறிப்பு, எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? எனக்கு யார் உதவி செய்வா? எந்த மருத்துவர் எனக்கு உதவி செய்வாங்க இந்த வியாதியிலிருந்து விடுதலையாக? என் பிள்ளைகளின் திருமணத்திற்கு யார் எனக்கு உதவி செய்வார்? எந்த எலியேசர் வருவார்? மரண இருள் என்னை சூழ்ந்து கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை சூழ்ந்து கொண்டது. எசேக்கியா பார்த்து கர்த்தரே சொன்னார், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து என்றார். அப்போ அவன் உதவிக்கு யாரிடத்தில் ஓடினான்? உங்களுக்கு தெரியும். சுவர்புறமாய் திரிந்து, ஐயோ ஆண்டவரே. பதில் வந்தது. எப்படி வந்தது தெரியுமா? அத்திப்பழ அடை கொண்டு வந்து பிளவின் மேல் போட்டார்கள். போட்ட மாத்திரத்திலே அவருடைய ஆயுசு நாட்களை 15 வருடங்கள் ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். உதவி யோசேப்புக்கு எப்படி உதவி? யோசேப்பு நிர்கதியா நின்றான். அண்ணன் தம்பிங்க உதவல, அரண்மனையில உதவல, சிறைச்சாலையில யாரும் உதவல. உதவியற்று பாதர் நல்ல பாட்டு எழுதுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் பையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். காலை தள்ளாட விட மாட்டா, காக்கிறவர் உறங்க மாட்டா, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்கவே மாட்டா. எனக்கு ஒத்தாசை வரும் இல்ல? உதவி ஆங்கிலத்துல ப்ரொவைடர், அது ஹெல்ப்பர் அப்படின்னு போட்டிருப்போம். God shall help, God shall help, இதுதான் அதனுடைய ஆங்கிலத்தின் மொழிபெயர்ப்பு. யாருங்க உதவி செய்வாங்க இந்த காலத்துல? 10 ரூபா கேட்டு பாருங்க, 20 ரூபா கேட்டு பாருங்க, ஒரு 1000 ரூபாய் கேட்டு பாருங்க, கடனா கேட்டு பாருங்க, ஒரு 50,000 ரூபாய். இந்த காலத்துல பெற்ற பிள்ளைகளுக்கே உதவி செய்ய முடியாத நிலையில பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அன்பு தனிந்து போய். அதே மாதிரி பிள்ளைகள் பெற்றோருக்கு உதவி செய்ய முடியாத நிலையில அனாதை ஆசிரமங்களை விடுகிற நிலைமை. உதவி உதவி உதவி, எங்க பார்த்தாலும் உதவியற்ற தன்மை தான் இருக்கிறது. எல்லாம் செல்ஃபிஷா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் செல்ஃபிஷா. நான் சொல்வேன், எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விதத்துல தேவைகள் உண்டு, தேவைகள் உண்டு. இன்னைக்கு உங்களுக்கு சகாயம் வேணும்னா, உதவி வேணும்னா, உங்க காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்ளணும்னா, ப்ரொவைடர்னா ஆங்கிலத்துல அந்த ஈசாக்குக்கு சொன்னது அந்த ஞாபகம் நினைக்கிறேன். ஆபிரகாம் ஈசாக்கு பலியிட சொன்னும் பொழுது அங்கே பக்கத்துல ஒரு கொம்புகள் சிக்கின ஒரு ஆட்டுக்குட்டி இருந்ததாம். யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார். எப்போ சிக்கிச்சு? 3 நாளைக்கு முன்னாடியா? காலையிலையா? எப்போ ஆண்டவர் அந்த தேவையை சந்தித்தா? சரி, ஓகே. தேவன் அதற்கு எப்போ சகாயம் பண்ணுவாருன்னா, நல்ல கவனிங்க, இதுதான் இங்கதான் பாயிண்ட். தேவன் எப்போது நமக்கு உதவி, இப்போ உதவி இல்லை, உதவி செய்வோர் யாரும் இல்லை. நமக்கு இந்த உலகத்துல உதவி அற்று நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ உதவி செய்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஆண்டவர், கர்த்தர் இயேசு, பிதா, பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் உதவி செய்கிறவர், நல்லா தெரியும். எப்ப போய் கேட்கிறது? எப்ப கேட்டா உதவி வரும்? வாட் இஸ் த ரைட் டைம்? இது தெரியாம தான் நம்ம என்னென்ன அநேகர் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள, சுதந்திரித்துக் கொள்ள முடியல. ஏன்னா நம்ம வசனத்தின் அடிப்படையில கேட்கணும். ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுகிறதே, வேதம் இப்படி சொல்லுகிறதே, அப்படி வார்த்தை ஒன்றும் தரையில விழுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இதில் இருக்கிற ஒரு உறுப்பாகிலும், ஒரு எழுத்தாகிலும், ஒரு ஃபுல் ஸ்டாப் ஆகிலும், ஒரு கமா ஆகிலும் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படி நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்ப கிடைக்குமா சகாயம்?
காலையில. சப்போர்ட் எப்ப கிடைக்கும்? காலையில. மோசே ஒரு நல்ல உதாரணம். மோசே யாத்திராகமம் 5:8-10 ஆண்டவர் அந்த பொறுப்பை கொடுத்த உடனே நேரா பார்வோன் அரண்மனைக்கு போய் பார்வோன் வீட்டு கதவை தட்டி பார்வோனை வெளியே அழைத்து, காலையில என் பிள்ளைகளை போகவிட, உன் பிள்ளைக்கு உதவி வேணுமா, உன் பிள்ளைகள் பாவத்திலிருந்து வெளியே வரணுமா, உன் பிள்ளைக்கு திருமணம் ஆகணுமா, உன் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணுமா, உன் பிள்ளைக்கு உயர்வு வரணுமா, உன் பிள்ளைக்கு அழகாகணுமா, காலையில எழுந்து சத்ரு கிட்ட நம்ம மோதி பார்க்கணும். சத்ருடு ஒருவேளை நம்ம பிள்ளைகளை ஆட்கொண்டு இருந்தா, மோசே எப்படி அதிகாலையில போய் திறப்புல நின்று தான் பிள்ளைக்காக பிள்ளைகளை வெளியே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பார்வோன் அரண்மனைக்கு போய் சொன்னான், அதிகாலையில போய் சொல்லுகிறான், ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அனுப்பு, நாங்கள் போய் வர்ஷிப் பண்ணணும் வனாந்திரத்துல, என் தேவனுக்கு ஆராதனை செய்யணும் வனாந்திரத்துல, நாங்க போயிட்டு கர்த்தருக்காக பலியிடணும் வனாந்திரத்துல, வெளியே விடு. எப்பதம்மா கேட்டான்? அதிகாலையில கேட்டான். மாத்திரமல்ல, அதன் பிறகு இவளை கொண்டு போன பிறகு அதிகாலையிலே எழுந்து ஆண்டவர் சமூகத்துக்கு போவான். சீனை வனாந்திரத்துல இரவெல்லாம் அதிகாலையில தான் ஆண்டவரோடு முகமுகமாய் பேசினான். 10 கற்பனைகளை பெற்றுக் கொடுத்தான். அதிகாலை தான் ஆண்டவரோடு கூட தொடர்பு. பெரிய விடுதலை 25 லட்சம் பேர்களை விடுதலை ஆக்கணும்னா அந்த மனுஷனுக்கு அதிகாலை ஜெபம் எவ்வளவு பயனுள்ளதா இருந்தது கவனிச்சு பாருங்க. நம்ம ஒண்ணுமே செய்யாம அதிகாலை கூட எழுந்திருக்காம நல்லா தூங்கிட்டு உதவி வேணும்னு கேட்டா நிச்சயம் உதவி கிடைக்காது. அதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற முதல் பாடம். சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். ஆமல்ல, நமக்கு உதவி செய்யக்கூடாத அளவுக்கு சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள். அந்த சத்துரு கைகளிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு எடுக்கணும்னா நாம் அதிகாலையிலே அவர் பாதத்தை நம் முத்தம் செய்யணும். சத்துருவை ஆண்டவர் வீழ்த்தணும் இல்ல, அது நான் அடுத்து சொல்ல போறேன். ரெண்டாவது காரியம் வாசிங்க, சங்கீதம் 101 8ஆம் வசனம். அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடிக்கு வேறு அறுப்புண்டு போக தேசத்திலுள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் காலமே சங்கரிப்பேன். ஆண்டவர் சங்கரிக்கிற நேரம் எது தெரியுமா? காலமே சங்கரிப்பேன். அப்போ நாம எழுந்தாதான் ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நாளைக்கு ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல யோசுவா அதிகாலமே எழுந்து ஜனங்கள் எல்லாம் எழுந்து எப்படி ஒன்றை கடக்கணும், ஒரு மதிலை தாண்டணும், ஒரு இலக்கை அடையணும், ஒரு பாவத்திலிருந்து வெளியே வரணும், ஒரு இடத்தை போய் சுதந்திரிக்கணும், ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், பாலும் தேனும் ஓடுகிற நலமான விசாலமான தேசத்துல கட்டாத வீட்டிலே நாம வாங்கி குடியிருக்கணும்னா நிச்சயம் அதிகாலை ஜெபம் நமக்கு அவசியம். நம்ம இருக்கிற இடத்திலிருந்து கடந்து போனோம்னா, சித்தம் போன்ற இடங்களில் இருந்து கடந்து பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு போகணும்னா நம்ம என்ன செய்யணுமா? அதிகாலமே எழும்பணுமா. ஏன் ஸ்டாக்னேட்டட் வாட்டர் மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறோம்? ஏன் நம்ம நதி போல நீர்க்கால்களை போல நம்ம மாறவில்லை? நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் எவன் இருப்பானா? அதிகாலையிலே ஆண்டவரை தேடுகிறவன் தான் இருப்பான். தாவீது எழுதுறான்னா அவனுடைய வாழ்க்கையை பாருங்க.
ஆரம்பத்துல துயரம், கஷ்டம், வேதனை, எதிர்ப்புகள், சண்டைகள், இரத்த கரைகள். ஆனாலும் அவனுடைய முடிவு பார்த்தீங்கன்னா, அரண்மனை கட்டும்படியான வெள்ளியும் பொன்னும் வங்கலமும் தூப வர்க்கங்களும் கற்களும் நவ கற்களும் எல்லா கற்களும் அவன் சேகரித்து வைத்தான். எவ்வளவு பெரிய சமஸ்த இஸ்ரவேலுங்க. சமஸ்த இஸ்ரவேலுக்கு ஒரே ராஜா தாவீது தான். எவ்வளவு பவர்ஃபுல் பவர்ஃபுல் பவர்ஃபுல். காரணம் என்ன? நம்ம வேற எங்க எக்ஸாம்பிள் எடுக்க வேணாம். ஆண்டவர் அதிகாலை எழுந்து சோமனா நேற்று மார்க் 1:35 பார்த்தோம். முதல்ல தாவீது எழுதுறான என்ன அனுபவம் அப்படின்னு அவனை கேட்டா அவன் சொல்வான், என் சத்துருக்களை அழிக்கணும்னா அதிகாலை நான் ஜெபம், நான் அரண்மனையில போய் ராஜாவாகணும்னா அதிகாலை ஜெபம், நான் வாழ்க்கையில முன்னேறணும்னா அதிகாலை ஜெபம், நாம் இழந்ததெல்லாம் ரெட்டிப்பா பெற்றுக்கொள்ளணும்னா அதிகாலை ஜெபம், நான் திருப்பிக் கொள்வேனா அதிகாலை ஜெபம், வேலை கிடைக்குமா அதிகாலை ஜெபம், கிடைக்கணும்னா அதிகாலை ஜெபம், திருமணம் நடக்குமா அதிகாலை ஜெபம். நீங்க ஒவ்வொரு அதிகாலை ஜெபத்தை நீங்க எடுத்துக்கொண்டா வசனம் சொல்லுகிறது, காலை தோறும் அவருடைய கிருபை புதிது புதிது. நான் சொல்வேன், நான் எப்பவுமே சொல்வது உண்டு, இல்ல ஏஜிங் கிடையாது. காலை எழுந்திருக்கிறவனுக்கு ஏஜிங்கே இல்லை, வயதாகாது. காலையில எழுந்து ஜெபிக்கிறவனுக்கு வயதாகாது. ஏனென்றால் காலை தோறும் அவருடைய கிருபை புதிது 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 புதிது. அது செல்களில் தொடங்கி நம்ம வாழ்க்கையின் உயரத்துக்கு வரைக்கும் போகும் வரைக்கும் புதிதாக வளர்ந்து கொண்டே இருக்குமே தவிர நோ டிக்ரீஸ். பல துன்பங்கள் வரும், அதுக்கெல்லாவற்றுக்கும் ஆண்டவர் சேர்த்து ஜெபிக்கிறவனுக்கு ஆண்டவர் பெரிய கிரெடிட்டை கொடுப்பார். பினான்சியலா, பிசிக்கலா. பாருங்க, சிலர் அடுப்புண்டு விழுந்து போவாங்க, ஆனா நாம் எழுந்திருப்போம். சத்துருக்களை சங்கரிக்க முதலாவது ஃபர்ஸ்ட் குறிப்பு, தேவனிடத்துல சகாயம் பெறணும்னா, உதவி பெறணும்னா 121 சங்கீதத்துல எனக்கு தாசி வரும் பருவதங்கள் நேரா என் கண்களை எடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்துல எனக்கு தாசி வரும். அவர் பேர் எபினேசர். இரண்டாவது குறிப்பு, சத்துருக்களை ஆண்டவர் சங்கரிக்கணும்னா அதிகாலையில தான் அவர் சங்கரிப்பார். அவர் மாத்திரம் அனுப்பிட்டு நீங்க தூங்கி நின்றா வேலைக்காவாது. அவரோடு கூட எழும்பி நாமும் சேர்ந்து போராடி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சத்துருக்கள் ஒவ்வொருவராக சங்கரிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொன்னா காலி பண்ணிட்டே வருவார். அது வியாதி, பலவீனம், சோர்வு, மனுஷன், பிசாசு, தரித்திரம், எதுவானாலும் ஒவ்வொன்றா காலை தோறும் சங்கரித்து கைகளிலே வெற்றியை கொடுப்பார். சோமனும் அன்புள்ள ஆண்டவரே, அதிகாலை ஜெபத்தின் மகத்துவத்தை இன்னும் அறிந்து கொள்ள உதவி செய்யும். யாருக்கெல்லாம் சகாயம் வேண்டும் கையை உயர்த்துங்க. அப்போ ஒரு பொருத்தனை பண்ணுங்க, நான் அதிகாலையில எழுந்து ஜெபம் பண்ணுவேன். யாரெல்லாம் உங்க சத்துருக்களை சங்கரிக்கணும்னு விரும்புறீங்க, அது எதுவாக இருக்கலாம், அழிக்கணும்னு நினைக்கிறவங்க, நம்மை நினைக்கிறவங்க அழிக்கணும்னா, கர்த்தர் அதிகாலையிலே அழிக்கணும்னா அதிகாலை எழும்பணும். யார் கை தூக்கிங்க ஆண்டு சமூகத்துல ஒப்பு கொடுக்க முடியா? ஒப்பு கொடுங்க. எழுந்துடுற ஆண்டவரை, இனிமே எழுந்துடுற 4 மணிக்காவது 3 மணிக்காவது எழுந்து முழங்கால் இருந்து ஆயத்தமா ஜெபம் பண்ணிட்டு என் சத்துருக்கள் அழிந்து போகட்டும் அப்பா, பின்னிட்டு திரும்பட்டும், சகாயம் வரட்டும் ஆண்டவரை. மனுஷனிடத்துல நான் போய் நிற்க மாட்டேன், தேவனிடத்துல சகாயம் பெற்றுக்கொள்வேன். பரிசோதித்து பாருங்க, நான் சொல்ற வார்த்தைகளை பரிசோதித்து பாருங்க. தேவன் கொடுக்கிற இந்த வார்த்தையை பரிசோதித்து பாருங்க. அதிகாலையில ஜெபம் பண்ணிட்டு உங்களுக்கு ஒன்னும் கிடைக்கலன்னா என்னிடத்துல வாங்க, நம்ம நிறுத்திடலாம். அதிகாலை ஜெபத்தையே நிறுத்தலாம். ஆனாலும் என் தேவன் எனக்கு சகாயம் செய்தவர், என் சத்துருக்களை இல்லாமல் போக பண்ணினவர், உங்களுக்கு செய்வார், நிச்சயம் செய்வார். நான் சபதம் எடுத்து சொல்ல முடியும். காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறார். இந்த காலையிலே அவர் விசாரிக்கும்படி அவர் வருவார். நம் வீட்டுக்கு வேலையை போட்டு சங்கரிப்பார்.
நமக்கு எதிராக வருகிறவனை சங்கரிப்பார். உதவி எப்படினாலும் வரும். யார் அதிகாரியாக இருக்கட்டும், அது பார்வோனாக இருக்கட்டும், அது நேபுகாத் நேச்சாராக இருக்கட்டும், அது மருத்துவராக இருக்கட்டும், அது திருமண புரோக்கராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒத்தாசை வரம். நீங்க கேட்காமலே வரும். கர்த்தர் அதற்கான காரியங்களை அவர் ஒழுங்கு பண்ணுவார். அந்த நதி உண்டு, அந்த நீர்க்கால்கள் தேவனின் நகரத்தை அது சந்தோஷிப்பிக்கும். ஆண்டவர் சந்தோஷமா இருக்கிற நேரம் அதிகாலையிலே நம்மோடு கூட உறவாடுகிற நேரம். நாமும் கூட சந்தோஷமா வாழ இந்த அதிகாலை ஜெபத்தை பயன்படுத்த, குடும்பமா பயன்படுத்துவோம். நாளைக்கு அதை நம்ம சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் குடும்பமா இணைந்து ஜெபிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. God bless.